அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஐயரே இத புடி. ஏங்க யாருக்கு போயிட்டது? ஏன்டா வாயில நல்ல வார்த்தையே வராதா? எல்லாரும் கணத்துல கை வச்சிருக்காங்க, அதான் கேட்டேன். கண்ணத்துல கை வச்சிட்டு இல்ல, அப்படியே போய் உட்காரு, புரியும். டேய், இதுல என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்குறது யாரு? நான் தாங்க. நீ மட்டும் உள்ளவா? நாகலட்சுமி, நாகலட்சுமி. என்னங்க? நீ போய் அஷ்டலட்சுமி ரெடி பண்ணு. எதுக்குங்க? மாப்பிளை ரெடி பண்ணிட்டேனே. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. 9 பெத்தி தேடி எப்படி கரை சேர்க்க போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உங்க திறமையை பார்க்கும்போது இன்னும் 16 பெத்துக்கலாம் போல இருக்குங்க. பெத்துக்குவோம். என் உடம்புல தெம்புக்கு என்ன குறைச்சலாம்? நீ லாரி ஹெட்லைட் மாதிரி இருக்க. எடுங்க கைய. வேணும்னா பெத்துக்குவோம், வேண்டாம்னா விட்டுருவோம். டேய், மாமனாரன்னு கூப்பிடுறா மடையா? அங்க பாரு. இவனுக்கு எல்லாம் யாருன்னு தெரியுமா? முதல்ல ஒன்ன மாதிரி தான் சாருன்னானுங்க. இப்ப மாமனாரே மாமனாரேன்னு கொஞ்சினானுங்க. எதுக்கு? இதுங்க எல்லாம் என் பொண்ணுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் மருமகனுங்க. என்கிட்ட கடன் வாங்கினானுங்க, திருப்பி கொடுக்க முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொண்ணை கட்டி வச்சுட்டேன். நீ அதே கேஸ் தான். என்னங்க இது அநியாயமா இருக்குது? கடனை கொடுத்து ஆளே எழுதி வாங்குறீங்களே. பின்ன உங்ககிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு? ஜட்டி தான் இருக்கு. அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது? சரிங்க, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம். ஏடா, கடன் வாங்கும் போது மட்டும் எல்லா நேரத்திலும் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க, பொண்ணை கட்டும் போது மட்டும் முகூர்த்தம் பாக்குறீங்களா? அஷ்டலட்சுமி இவா, இதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்க. போதும் போ. டேய், இந்த சாரு மோரெல்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ணை கட்டிக்கிறியா இல்லையா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒத்துக்கிறேன். உங்க பொண்ணை கட்டிக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு இல்லீங்க. வேற எந்த பொண்ணு? என்னங்க? இந்த பொண்ணு தாங்க. இந்த பொண்ணு. அட பாவி, இது என் பொண்டாட்டிடா. மகளை பாருன்னா மாமியார பாக்குறீங்களேடா. இதுக்கு தாண்டி வயசுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணு சொன்னா கேக்குறீங்களா? உங்களால ஒருத்தர் சைக்கிள்ல போக முடியல, ரோட்ல நடந்து போக முடியல. இந்த பார், இனிமே என்ன கேட்காம நீ ட்ரெஸ்ஸே பண்ண கூடாது. என்னங்க என்னாச்சு? பொண்ணை கட்டிக்க மாட்டேங்கறாயா? அவர் சொல்றது நியாயம் தானுங்களா? என்னைய நியாயம்? அப்ப கடன் திருப்பி கொடுக்க சொல்லு. இப்ப முடியாதுங்கறத. அப்ப இப்பவே பொண்ணை கட்டிக்க சொல்லு. டேய் வாங்கடா மாலையா. குடியா. டேய் வாங்க. குடியா மாலையா. போடுறா. நீயும் போடு. 2 பேர் காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. நல்லா இருந்தா நல்லா இருங்க. போங்க கோயிலுக்கு. குடி போயா. எப்படியா சாமர்த்தியம்? உங்க சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? 9 பெத்திருக்கேன்ல. அப்பா நான் ஜெயிச்சிட்டேன். அப்பா நான் ஜெயிச்சிட்டேன். அடியே, நம்ம வீட்ல ஒரு பிடி உஷா தயாராகிட்டா. எதுலம்மா ஜெயிச்ச? ஓட்டப்பந்தயத்திலயா? போங்கப்பா, நான் ஜெயிச்சது சாப்பிடுற போட்டியில. எனக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 20 கள்ள உருண்டை, 20 முறுக்கு, 20 சீடை, 20 பழம் சாப்பிடுறாங்கன்னு நான் தானே ஜெயிச்சேன். அந்த அருவாளோட ஒரே வெட்ட வெட்டி போடுறேன். அடியே, உங்களை எல்லாம் நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? வட்டி இல்லாம கொடுத்தா கூட எவனும் வாங்கிக்க மாட்டானே. போங்கப்பா, அதை விட முக்கியமான விஷயம், மாமா கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்குதே. நல்ல வேளை திங்காவும் நீ வச்சிருந்தியே. இத நீ படி. அன்புள்ள பலராமனுக்கு கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது. நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கிருஷ்ணசுவாமி. பின் குறிப்பு: அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடியே, உங்க அண்ணன் பொடி வச்சு லெட்டர் எழுதிருக்காண்டி. அதை விட முக்கியம், நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண கூடாதுன்னு எழுதிருக்கான். இப்பவே போறேன். மாப்பிளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ணை கட்டிக்க வைக்கிறேன். நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும். தரகுற மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. உடனே 4 இடத்துல போய் பொண்ணை பார்க்கணும். சொல்லிட்டீங்கல்ல, நல்ல குடும்பமா பாதுகாப்பு போச்சு. கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டு போட்டிருக்க. நல்ல இடமெல்லாம் வேண்டாம், ஒரு குழப்பமான குடும்பமா வேணும். குழப்பமான குடும்பமா? சொல்ற நல்லா கேட்டுக்க. பொண்ணை பார்க்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளைய அடிச்சுக்கணும், அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும், கண்ட கண்ட வார்த்தையில திட்டிக்கணும், முடிஞ்சா எங்களை கூட 4 சாத்து சாத்தணும். அத பாத்து என் மாப்பிள, மாமா இந்த குடும்பம் வேண்டாம், உங்க குடும்பமே மேலு, உங்க பொண்ணையே நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சரண்டர் ஆகணும். சொல்லிட்டீங்களா, கவலையை விடுங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு. அது நீங்க சொல்றதெல்லாம் விட குழப்பமான குடும்பம். எந்த மாதிரி குழப்பம்? தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு அருவா வெட்டுதா. யார் யாருக்கு? மாமனாருக்கு மருமகனுக்கு தான். அதாயே எனக்கு வேணும். இப்ப போனா சண்டை நடக்குமா? வெட்டு குத்தே நடக்குங்க. வெட்டு குத்து அங்கதான் போகணுமா? பொன்னார் மேனியனே கூலி தோலை ஆரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே கூலி தோலை ஆரை வெட்டு குத்து நடக்கும்னு சொன்ன. இங்க தேவாரம் திருப்பூரம் பாடிட்டு இருக்காங்க. அதானே என்ன நொத்தானே?
அணிந்த வீடே தெய்வாம்சமா இருக்கு. அடே, டே, 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 டே. வாங்க 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 வர்றோங்க. வாங்க உட்காருங்க. அன்பே சிவம், அன்பே சிவம். இது நம்ம வீடு தானுங்களே? இந்த உலகத்துல யாருக்கும் எந்த வீடும் சொந்தம் இல்லைங்க. என்ன அவன் சாமியார் மாதிரி பேசுறான்? நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டனே. நேத்தி வரைக்கும் அப்படி, இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். யார கேட்டா திருந்துனீங்க? உங்களை யாரா திருந்து சொன்னது? நீங்க திருந்தா என் நிலைமை என்ன ஆகுறது? என்னமாமா இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாமே உல்டாவா இருக்கு. இப்பதாங்க நாங்க கரெக்டா இருக்கோம். நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாதேப்பா. எல்லாம் இவனால வர்றது. எங்கடி பொண்ணு? சமையல் கட்டுல இருக்க. மாலா காப்பி கொண்டாமா. அச்சோ, இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ணை காட்டி மாப்பிளைய புடிச்சிருவானுக்கு போட்டிருக்கேன். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குல்ல. சுண்ணாம்பு இருக்கு. போடா விளக்கண்ண. வெட்டுக்குத்து நடக்கிற குடும்பம்னு சொன்ன ஒரே கட்டுக்கோப்பா இருக்காங்களேடா. இதை எப்படி சமாளிக்கிறது? ஆமா, எங்க உங்க மாப்பிள்ளையில காணோம்? எல்லாரும் எஸ்டேட் போயிருக்காங்க. எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்டச்சோறு திங்கிறாங்களாமே. அந்த விஷயம் நமக்கு எதுக்கு? பொண்ணு வர சொல்லுங்க, பாத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். சும்மா இருங்க மாப்பிள. பொண்ணு எடுக்க போற இடம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பெரிய மாப்பிள சம்பளத்துலதான் குடும்பமே உட்கார்ந்து திங்கிறதாக வெளியில பேசிக்கிறாங்க. சின்ன மருமகன் அப்பப்ப மாமனார் தூக்கி போட்டு நச்சு நச்சுன்னு மிதிப்பானாமே. ஏங்க போது நிறுத்துங்க. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இனிமே உண்மை மறைக்கிறதே தப்பு. அப்படி பொங்கி எழுங்க. என்னடி பெரிய உண்மை? உன் புருஷன் தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கான். பொய்யுங்க. இவன் புருஷன் தான் சோம்பேறி குடிக்காரன். இதனாலதான் எப்ப பார்த்தாலும் எனக்கு என் புருஷனுக்கு தகராறு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னம்மா ஒண்ணுமே இல்லங்கிறாரு? நீங்க நம்பலனா நான் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாருங்க. நீ மட்டும் என்ன, நானும் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாரு. போங்கடி, 2 பேர் கூட்டிட்டு வாங்க. இதோ இதுதாங்க என் புருஷன். இவனுக்கு தான் இந்த வீட்டு மருமகன்களா? அது என்ன அவன் தலையை கிரைண்டர் குளுட்ட மாதிரி வந்து நிக்கிறான்? டேய், எங்கடா உனக்கு ஒரு கைய காணா? ஒரு தகராறுல மாமனார் கைய வெட்டி விட்டாங்க. இது வெளியே தெரியக்கூடாது தான் ரூமுக்குள்ள இருந்தோம். வர்றது பெரிய இடத்து மாப்பிள, எப்படியாவது வளைச்சு போடணும்னு தான் இந்த ஏற்பாடு. மாமா, இந்த வீட்டுல எனக்கு பொண்ணு வேணாம். இப்ப சொல்லு, என் பொண்ணு நவலட்சுமி வர சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், வேற பொண்ணு பாப்போம். உன் புடுங்கல் தாங்க முடியலடா. அப்பா, வந்துடுடா சாமி. ஐயோ! மாப்பிள, இந்த ஏரியாவிலயா பொண்ணு பார்க்க போற? ஏரியாவை பத்தி எது வேணா பேசுங்க, பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது. பொண்ணை பத்தி நான் ஒண்ணு சொல்ல. அங்க பாரு, பண்ணி ஒண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. டே, டே, இருமா. கல்யாணத்தன்னைக்கு நாங்க பன்னீர் தெளிச்சுக்கிறோம். இப்போ நீ தெளிக்க வேண்டாம். டேய், இது எங்கடா இருக்கு? அந்த பக்கமா சந்தில இருக்கு போங்க. அந்த சந்தையில இருந்தா நாங்க வர்றோம். 2ஆம் நம்பர் வீடு எங்கடா இருக்கு? இந்த பக்கமா இடது பக்கம் இருக்கு போங்க. குளிக்கிறியாக்க? என்ன வர சோப்பு நீ எல்லாம் சோப் போடுற அளவுக்கு வந்துட்டியா? உலகம் கட்டுச்சுடா. ஏமா, இந்த 2ஆம் நம்பர் வீடு எங்க இருக்கு? இப்படிக்கா போங்க. எப்படிக்கா? இப்படிக்கா தான். நாங்க அப்படிக்கா போறோம். கொஞ்சம் இருந்தா பேன் பார்க்க சொல்லுவோம் போல இருக்கு. இங்க அம்மா, இது என்னப்பா இருக்குது? கண்ணு இல்ல, பாத்து போறதானே. ஐயாப்பா, இது அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். அட அது இல்லப்பா, வீடு. அட அர்ஜென்டா போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. ஐயோ, இனிமே இவங்கிட்ட கேட்டா நாரி போயிடும். மாப்பிள, லொக்காலிட்டி கவனிச்சிட்டீங்களா? ஏமா, இந்த வாடி வீடு எங்க இருக்கு? இந்த வரிசையிலே கடைசி ஊடுங்க. ஓஹோ, இதே வரிசையில கடைசி வீடா? அந்த மாப்பிள, வாங்க. டா, அந்த சோறுதலை கொஞ்சம் எடுத்து கூட. இனி இது வேற செய்யணுமாக்கும். மாப்பிள, கவனிச்சிட்டீங்களா? மாப்பிள, என்னைய வீடு இது? புறா கூட்டு மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்தா நம்ம வீட்டுல விளக்கு ஏத்தணுமா? விளக்கெல்லாம் ஏத்த வேணாம். எங்க வீட்டுல சுவிட்ச தட்டினாலே லைட் எரியும். என் பொண்ணு சுவிட்ச தட்டா சுவிட்சே எரியுமியா? சார், ஐயா, இது என்னமோ பொண்ணு கேட்க வந்த மாதிரி தெரியல, பிச்சை கேட்க வந்த மாதிரி தெரியுது. கேட்கறது ஒரு ஜெட்ல இருக்கணும் மாப்பிள. ஐயா, ஐயா, உள்ள யார் பாருக்கீங்க? வந்து மூஞ்சியில காட்டுங்கப்பா. ஓ மூஞ்சி இல்லையா, உள்ள இருக்கிற மூஞ்சிய சொன்னேன். அப்பா, யாரோ வந்திருக்காங்க. இது எடுமா. யார் நீங்க? என்ன வேணும்? இங்க வாணிங்கிறது என் பொண்ணுதான். அப்போ நீங்க அவங்க அப்பா? இவர் யாரு? உள்ள வரலாமா? இவரு உள்ள வரலாமா? உள்ள வரலாமா? வாங்க. வரலாமா? வாப்பா. என்ன படுக்க போறீங்களா? இல்ல உங்களுக்காகத்தான். நாங்க படுக்கணுமா? ஐயா, நீங்க உட்காருங்கிறதுக்காக தான் விரிச்சேன். இல்ல, எங்க ஊர்ல பாய் போட்டா நாங்க படுத்துருவோம். அப்படியா? இங்க அப்படி இல்ல. இல்ல, ஆமா, பேச ஆரம்பிக்கலாமா? இல்ல சார், யாரு? வெத்தலை போடலாமா? சுண்ணாம்பு தடவிக்கலாமா? மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார், அது வந்து உங்க டாட்டர் வாணி கிரீன் கிராஸ்க்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நான் கூட 500 ரூபாய் போட்டேன்.
சரி அப்பதான் அவங்கள முதல் தடவை பார்த்தேன். சரி அப்புறம் கிரீன் கிராஸ் போய் உங்க அட்ரஸ் கரெக்ட் பண்ணி இங்க வந்தோம். சரி அதான் அவங்கள நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசி வந்து பொண்ண பார்த்தானா? சரி புடிச்சு போச்சா? சரி சம்பந்தம் பேச வந்திருக்கோம். இது சரியில்லையே. எனக்கு சரி. இங்க என்ன சொரி? இந்த பாருங்க, நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் பேசுறேன்னா அது எப்படிங்க முடியும்? முடியாதுங்க, முடியாது. எனக்கு தெரியும், இவனுக்கு தெரியலையா? டேய் முடியாதுடா, வாடா போலாம். கொஞ்சம் வெளியில போய் கார்ல உட்காருங்களா? பொண்ணை குடுக்க போறாளா இல்லன்னா என்ன தெரியல. அதுக்குள்ள என்ன வெளியில போக சொல்றேன். மாப்பிள, இது தீ குளிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. யார் தீ குளிக்க போறாங்க? நான் தாங்க. செய்யுங்க. செய்யறேங்க. ஆமா, நீங்களா கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சொல்றேன் சார். அரவிந்த் அசோசியேட்ஸ், இது எனக்கு தெரியுமே. இதுல நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஐயோ, அந்த கம்பெனியோட ஓனரே நான் தான். யா, ஐ அம் தி எம்டி ஆஃப் தி கம்பெனி. மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி இருக்கார்ல, அவரோட செகண்ட் சன். பல தலைமுறைக்கு சொத்து இருக்கு. மன்னிக்கணும், எங்களுக்கு உங்களுக்கு சரிப்பட்டு வராது. வேற இடம் பாருங்க. இந்தாங்க. சார், சார், நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அதெல்லாம் இல்ல. தகுதிக்கு குறைவா பொண்ணு எடுக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல. தகுதிக்கு அதிகமா மாப்பிள்ளை தேடுறது எங்களுக்கு நல்லது இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க எங்க பொண்ணை பணக்கார இடத்துல கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதனால பின்னாடி சில பிரச்சனைகள்லாம் வரும். பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் வராது சார். நீங்க என் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த கல்யாண பத்திரிகையை பாருங்க, என்னோட தான். இதுல எல்லாம் இருக்கு, கல்யாண பொண்ணோட பேரை தவிர. அதை என்னையே எழுதி பூர்த்தி பண்ணி சொல்றேன் எங்க அப்பா. உனக்கு பிடிச்சிருந்தா போண்டா டேய் அப்படின்ட்டாரு. இதை பார்த்தாலே தெரியல, என்னோட கல்யாண விஷயத்துல எங்க அப்பா எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு சார். அப்படியே கொஞ்சம் இருங்க. இந்த பத்திரிகை பாத்தீங்களா? உங்க பத்திரிகை மாதிரியே ரொம்ப காஸ்ட்லி பத்திரிகை. இந்த மாப்பிளையும் உங்களை மாதிரியே ரொம்ப காஸ்ட்லி மாப்பிளை. இந்த இருக்காள என் மூத்த பொண்ணு, அவளை இங்கதான் கட்டி கொடுத்தேன். அந்த மாப்பிளை இப்படித்தான் உங்களை மாதிரியே நேர வீட்டுக்கு வந்து நானும் உங்க பொண்ணு மனப்பூர்வமா காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சம்பந்தம் பேசினான். போற இடம் பெரிய இடமாச்சே, நல்லா வச்சு குவான்னு கட்டி கொடுத்தேன். இப்ப என்னாச்சு? அவ வாழா வட்டிய வந்து நிக்கிறா. சோ சாரி சார். ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? பணம் தான். அந்த பண திமிர்னாலதான் கட்டின பொண்டாட்டினோட பார்க்காம என் பொண்ணை குடும்பப்படுத்தி வீட்டை விட்டே துரத்திட்டான். வீணா அடம் பிடிக்காம மரியாதையா இதுல ஒரு கையெழுத்து போடுறீ? முடியாது. போட மாட்டேன். இனிமேல் உனக்கு எனக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. புரியல? கோர்ட்டுக்கே போகாம உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்ப போறேன். வேண்டாங்க, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. நான் உங்களையும் நம்பி வந்தவன். உன்னை யாரு நம்ப சொன்னது? ஏதோ லவ் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் போர் அடிச்சு போச்சு. இது வரைக்கும் ஏசி, டிவி, கார், மிக்சர், ஃப்ரிட்ஜ் வசதியா வாழ்ந்துட்டல. போதும், போய் சேரு. நான் எங்க போனோம்? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ உன்ன மாதிரி இல்ல, வசதியானவ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, கொடுத்து அனுப்புறேன். நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க மாட்டேன். இன்னைக்கு கூப்பிடுறேன்டி. மாப்பிள, வேணாம், சொன்னா கேளுங்க. நோ. ச்சே. நீ ஒரு ஆம்பளை ஐயா, ஒரு பொண்டாட்டி கிட்ட புருஷன் நடந்துக்கிற விதமா ஐயா இது? நீ வசதியானவன், என் பொண்ணை கண்ணியமா வச்சு பண்ணி தானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா என் பொண்ணை கொலையே பண்ணிருப்பேன் ஐயா. அப்பா, அக்காவுக்கு இனிமேலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையாப்பா? வாணி, டேய், அவ பேரை சொல்லி கூப்பிட உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பாருங்க, டேய், உங்ககிட்ட இங்க என்னடா பேச்சு? நான் கோர்ட்ல வந்து பேசிக்கிறேன். தாராளமா போய் சந்திச்சுக்க. ஆனா இங்க வந்து ஏதாவது கலாடா பண்ணின, என்கிட்ட இருக்கிற வசதிக்கு குடும்பத்தையே ஒழிச்சிடுவேன். ஜாகிரதை. நியாயம் ஐயா, உங்ககிட்ட பணம் இருக்கு, துப்பாக்கி இருக்கு, உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். பாத்திரம் அறிந்து பிச்சை விரலுக்கு தக்க வீக்க வேணும்னு சொல்லுவாங்க. நாங்க தான். ஆமா, அந்த பணம் என் பொண்ணை என்ன பாடுபடுத்துச்சு தெரியுமா? அதுவே என் தகுதிக்கு தகுந்த மாதிரி நடுத்தர மாப்பிளைய பார்த்து கொடுத்திருந்தா சொக்காய் பிடிச்சு 4 வார்த்தை கேட்டிருப்பேன். இவன் துப்பாக்கியில காட்டுறான். எங்க இருந்து அந்த திமிரு, பணம், பண கொழுப்பு? நான் அந்த மாதிரி இல்ல சார். சும்மாரியா? உன்ன மாதிரி ஏகப்பட்ட பேரை பாக்கணும். அப்பா, நீ பேசாம வருமா? டொனேஷனாலே எல்லாரும் 5ஓ 10ஓ தான் போடுவாங்க. ஆனா இவர் 500 ரூபாய் போடும்போதே நான் நினைச்சேன் இவர் எதுக்கோ வலை விரிக்கிறாருன்னு. இப்பதான் புரியுது அது எதுக்குன்னு.
ஹலோ, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. ஐ அம் ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் ஆஃப் ரெப்யூட்டட் கன்சர்ன், நாட் a roadside loafer. என்ன சார் இவங்க இப்படி? இந்த பாருங்க, நாங்க பாதிக்கப்பட்டவங்க. எங்க கண்ணுக்கு யாரை பார்த்தாலும் கெட்டவங்க தான் தெரியும். நீங்க போயிட்டு வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி எண்ணத்தோட நீங்க வீட்டுக்குள்ள வர வேண்டாம். சரி, எல்லாரும் ரொம்ப இமோஷனலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். ஏம்மா, நான் பேசுனது சரிதானே? என்னடா அது வசதியான மாப்பிளையை தட்டி கழிச்சேன்னு நினைச்சிட்டியா? இல்லப்பா, நீங்க இப்படி பேசலனாதான் நான் தப்பா நினைச்சிருப்பேன். என்ன மாப்பிள, அந்த ஆள் பொண்ணுக்கு சம்மதிச்சிட்டானா? என்ன சம்மதிச்சிட்டானா? இல்ல. அப்பாடா, எனக்கு தெரியுமாப்பா. அது என்ன வீடா? பொறா கூண்டு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருந்தமே. அந்த ஆள் மூஞ்சிய பாத்தியா? பெருச்சாளி தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான். அவன் வீட்டுல போய் சம்மதம் பேச சொன்னீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன? முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு. பார்த்தோன்னு அசந்து பொத்து ரூம்குள்ளே விழுந்துருவேன். ஐ மாமா, சாப்பிட்டீங்களா மாமா? சௌக்கியமா இருக்கீங்களா மாமா? என்னடா இது, தேவலோகத்திலிருந்து தேவதையே வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? இது என் 9வது பொண்ணு நவலட்சுமி. உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்திருக்கா. அவங்க அம்மா அப்படியே உரிச்சிட்டு பிறந்திருக்கா மாப்ள. அப்படி பாக்காதீங்க மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா, என் குழந்தை வெக்கப்படுது. பொண்ணுங்க வெக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? என் குழந்தை வெக்கப்படுது. குழந்தையா அது? பின்ன என்ன குழவியாது? அது இல்ல, அது வயித்துல 2 மாசம் குழந்தை இருக்கிற. என்னமா அது மாப்பிள திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு? ஐயே, இந்த மாமாவுக்கு இது கூட தெரியலையே. இது குழந்தை இல்ல, முறுக்கு சீடை உருண்டை. ஏய், உன்னை யார் முதல்ல ரூம்குள்ள விட்டது? மாப்ள, என்ன மாப்ள ஏன் ரூம் ஒரு ரூம்னு பிரிச்சு பேசிட்டு? இது நம்ம ரூம். தப்பு தப்பு, உங்க ரூம். மாமா, போங்க. இப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 100 கள்ள உருண்டை 100 முறுக்கு சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாமா? சபாஸ், சரியான போட்டிடா. இது வரைக்கும் இந்த போட்டியில என்ன யாருமே ஜெயிச்சது இல்ல. ஏய், அப்பி போடுவேன். உங்க அம்மா ஒருத்தர ஜெயிக்கல? சரியான தின்னி குடும்பம் மாப்ள, போடுற. தின்னு குடும்பமா இருக்கலாம், தண்ணி குடும்பமா தான் இருக்க கூடாது. இது ஏன் தலைவலிக்குதா? என் பொண்ணு விட்டு தைலம் சொல்லிட்டா? பொண்ணா இது? பகாசுரி. மாப்ள, என்ன எது வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் பொண்ணு சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். எனக்கு பிறந்த பொண்ணுகள் இல்லையா, இந்த பொண்ணு தான் ரொம்ப ஜென்டிலான பொண்ணு. இது வரைக்கும் யாரையும் கண்ணன் ஒண்ணது இல்ல, மூக்குல விரல விட்டதும் இல்ல. அப்பா, மாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போயிட்டானா? அவனை நான் விட்டனா பாரு.